வாங்க, உங்க நிதி எதிர்காலத்த பத்தின குழப்பங்களை எல்லாம் நீக்கி ஒரு தெளிவான பாதையை எப்படி உருவாக்குறதுன்னு இந்த விளக்கத்துல பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே பெரிய கனவுகள், இலக்குகள் எல்லாம் இருக்கும். ஆனா சேமிப்பு, முதலீடுன்னு வரும்போது அந்த இலக்குகள அடையிற பாதை ஒரு பெரிய மூடுபனிக்குள்ள மறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் இல்லையா? சரி, அந்த மூடு பனிய விளக்குறதுக்கு முதல்ல நம்ம நிதி பயணத்துல எங்க நிக்கிறோம்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நாம புரிஞ்சுக்க வேண்டிய முதல் விஷயம் பணப்புழக்கம், அதாவது லிக்விடிட்டி. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, பணப்புழக்கங்கிறது உங்க ஃபினான்ஷியல் சேஃப்டி நெட் மாதிரி. திடீர்னு ஒரு மருத்துவ அவசரமோ இல்ல கார் ரிப்பேரும் வந்தா கையில இருக்கிற சொத்த மதிப்பு குறையாம உடனே பணமா மாத்துற திறன் தான் அது. உங்க சொத்துக்களை பத்தி இப்படி யோசிச்சு பாருங்களேன். சில சொத்துக்கள் தண்ணி மாதிரி, எப்ப வேணும்னாலும் உடனே பயன்படுத்தலாம். சில சொத்துக்கள் செங்கல் மாதிரி, ரொம்ப திடமானவை. ஆனா அவசரத்துக்கு பணமாக்குறது கொஞ்சம் கஷ்டம். இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இப்போ உங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. ஆனா இந்த நிதி பயணத்துல நீங்க தனியா போகணும்னு அவசியமே இல்ல. ஒரு நல்ல வழிகாட்டி, அதாவது ஒரு நிதி திட்டமிடுபவர் உங்களுக்கு சரியான பாதைய காட்ட நிச்சயம் உதவுவார். அவங்கள உங்க நிதி வாழ்க்கைக்கான ஒரு ப்ரொஃபஷனல் நேவிகேட்டர் மாதிரி நினைச்சுக்கோங்க. சிதறி கிடக்கிற எல்லா விஷயங்களையும் ஒன்னா இணைச்சு ஒரு தெளிவான வழிய காட்டுறது தான் அவங்களோட வேலை. பாருங்க, ஒரு நல்ல நிதி திட்டமிடுபவர் சும்மா யூகத்துல எதையும் சொல்ல மாட்டாரு. முதல்ல உங்ககிட்ட பேசி உங்க இலக்குகளை புரிஞ்சுக்குவாங்க. அப்புறம் உங்க நிதி நிலைய ஆராய்ந்து ஒரு திட்டத்தை உருவாக்குவாங்க. அதோட நிக்காம அதை செயல்படுத்தி சரியா போகுதான்னு தொடர்ந்து கண்காணிப்பாங்க. இது ஒரு முறையான, நம்பகமான செயல்முறை. இப்போ உங்க வழிகாட்டியோட சேர்ந்து நீங்க தீர்க்க வேண்டிய முதல் பெரிய புதிர் இதுதான். இன்னைக்கு தேவைக்கு எவ்ளோ பணத்தை கையில வச்சுக்கணும், நாளைக்கு வளர்ச்சிக்கு எவ்ளோ பணத்தை முதலீடு செய்யணும். இந்த பேலன்ஸ கண்டுபிடிக்கிறது தான் இங்க இருக்கிற பெரிய சவாலே. இதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. கையில நிறைய பணம் வச்சிருந்தா ரொம்ப சேஃப் தான். ஆனா பணவீக்கத்தால அதோட மதிப்பு கொஞ்சம் கொஞ்சமா குறையும். அதே சமயம் கையில பணமே இல்லனா வளர்ச்சி அதிகமா இருக்கலாம். ஆனா ஒரு சின்ன அவசரம் வந்தா கூட சமாளிக்க முடியாது. நம்ம இலக்கு இந்த ரெண்டுக்கும் நடுவுல சரியான இடத்தை கண்டுபிடிக்கிறது தான். சரி, உங்களுக்கு எவ்ளோ பணப்புழக்கம் வேணும்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு ஒரு சின்ன கணக்கு இருக்கு. அது நீங்க நினைக்கிறத விட ரொம்பவே சுலபம். முதல்ல, நீங்க எவ்வளவு சீக்கிரம் பணமாக்க முடியுமோ அந்த சொத்துக்களோட மதிப்பையெல்லாம் ஒன்னா கூட்டுங்க. அதாவது கையில இருக்கிற பணம், சேமிப்பு கணக்குல இருக்கிற பணம் மாதிரி. அடுத்து, ஒவ்வொரு மாசமும் உங்க சாப்பாடு, வாடகை, மளிகைன்னு வாழ்றதுக்கு கண்டிப்பா எவ்ளோ செலவாகும்னு கணக்கு போடுங்க. கடைசியா உங்ககிட்ட இருக்கிற மொத்த பணப்புழக்க சொத்துக்களை உங்க மாதாந்திர செலவுகளால வகுக்கணும். அவ்வளவுதான். அதாவது இந்த விகிதம் 4.0ன்னு வந்தா உங்களுக்கு வருமானம் நின்னுட்டா கூட 4 மாசத்துக்கு உங்க செலவுகளை சமாளிக்க முடியும்னு அர்த்தம். பொதுவா 3லிருந்து 6 மாச செலவுகளை சமாளிக்கிற அளவுக்கு பணம் கையில இருந்தா அது ஒரு நல்ல பாதுகாப்பு வலைன்னு நிபுணர்கள் சொல்றாங்க. சரி, இப்போ உங்க பாதுகாப்பு வலை ரெடியா இருக்கு. இனிமே உங்க பணத்தை வளர்க்கறதுக்கு எந்த வழியில போகலான்னு யோசிக்க ஆரம்பிக்கலாம். இது முதலீட்டோட ஒரு தங்க விதி. எவ்வளோ அதிகமா வருமானம் எதிர்பார்க்கறீங்களோ அவ்வளோ அதிகமா ரிஸ்க் எடுக்கவும் நீங்க தயாரா இருக்கணும். இத புரிஞ்சுக்கிட்டாதான் உங்களுக்கு எது சௌகரியமான பாதைன்னு முடிவு பண்ண முடியும். இந்த டேபிள கொஞ்சம் பாருங்க. நீங்க ரொம்ப பாதுகாப்பான பழமைவாத வழியை தேர்ந்தெடுத்தா உங்க பணம் கிட்டத்தட்ட 100% சேஃப். ஆனா வருமானம் ரொம்ப கம்மியா இருக்கும். அதே சமயம் நீங்க தீவிரமான பாதையை தேர்ந்தெடுத்தா வருமானம் அதிகமா கிடைக்கலாம். ஆனா அடுத்த ஒரு வருஷத்துல உங்க பணத்துல 30% வரைக்கும் இழப்பு ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு. இதுதான் அந்த ரிஸ்க் ரிவார்ட் விளையாட்டு. ஓகே, நீங்க ஒரு சாலையை தேர்ந்தெடுத்துட்டீங்க. ஆனா அந்த சாலையில உண்மையிலே எவ்வளவு வேகமா பயணிக்க முடியும்? வாங்க, டேட்டா என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். பாருங்க, முதலீட்டாளர்கள் சராசரியா 10.7% வருமானம் எதிர்பார்க்கறாங்க. ஆனா உலக பங்கு சந்தைகள் வரலாற்று ரீதியா கொடுத்திருக்கிறது வெறும் 6.7% தான். இந்த பெரிய இடைவெளி தான் எதிர்பார்ப்பு இடைவெளின்னு சொல்லப்படுது. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இளம் முதலீட்டாளர்கள் ரொம்ப அதிக வருமானத்தை எதிர்பார்க்கறாங்க. ஆனா அனுபவம் வாய்ந்த முதலீட்டாளர்களோட எதிர்பார்ப்புகள் சந்தையோட யதார்த்த நிலைக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு. ஒருவேளை அனுபவம் நம்ம எதிர்பார்ப்புகளை பக்குவப்படுத்துது போல. இதிலிருந்து நம்ம என்ன கத்துக்கணும்னா, ஒரு நல்ல நிதி திட்டம் வெறும் ஆசைகள் மேல கட்டப்படக்கூடாது. அது யதார்த்தமான எதிர்பார்ப்புகள் மேலதான் கட்டப்படணும். அதுதான் நீண்டகால வெற்றிக்கு ஒரே வழி.
இப்போ உங்ககிட்ட ஒரு வரைபடம் இருக்கு. பணப்புழக்கம், இடர் மேலாண்மை, யதார்த்தமான இலக்குகள்னு உங்க பயணத்துக்கு தேவையான கருவிகளும் உங்க கையில இருக்கு. உங்க நிதி பயணத்தை உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர நீங்க தயாரா இருக்கீங்க. சொல்லுங்க, உங்களோட முதல் அடி எதுவா இருக்கும்?